நிறைய வெரைட்டியான வடை இருக்குது. ஆனால் இந்த சோள வடை சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சோள வடை செய்யறதுக்கு ஒரு சோளத்தை உதிர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி கப்பில் 20 மிளகு, 3 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூட சோளத்தையும் சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்கிற போல தான் இருக்கும். அரைச்ச சோளத்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ண கறிவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 கையிலுமே தண்ணியை தொட்டுக்கிட்டு வடை மாவுலேருந்து கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டை ஷேப்ல ஊற்றிட்டு 2 கைக்கும் நடுவில் வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மசாலா வடை ஷேப்க்கு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மாவு நல்லா மெலிசா தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெயில போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். வடை சுட்டு எடுக்கிறதுக்காக சூடான எண்ணெயில வடை மாவை வடை ஷேப்க்கு தட்டி போட்டுக்கோங்க. வடை மாவை ஒரு 3 நிமிஷத்துக்கு எந்த டிஸ்டர்புமே பண்ணாம அப்படியே ஃப்ரை ஆக விட்டுருங்க. வடை மாவுடைய கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆனதும் வடை மாவை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வடை மாவு வெந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் எண்ணெயில இருந்து எடுத்துட்டு சுட சுட டீ அண்ட் காஃபி கூட வச்சு சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துடுங்க.